பரவாயில்லையே, சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு வந்துட்டான். ஹலோ, என்ன பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போற? கமன். என்ன ஆபீஸுக்கு வந்துட்டானா இல்ல ஃபாரினுக்கே ஓடி போயிடுன்னு பாத்தியா? நான் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கத பார்த்து ஷாக் ஆயிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இது உங்க ஆபீஸ், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அதுவும் கரெக்ட் தான். பட் அடுத்தவங்க ரூம் இப்படி பெர்மிஷன் இல்லாம எட்டி பாக்குறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? நீங்க இவ்ளோ சீக்கிரம் வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா தட்டி பார்த்து தான் பெர்மிஷன் வாங்கியிருப்பேன். என்ன நீ எஸ்டிமேட் பண்ணாத. இது சிபி, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ப்ரெடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டவன். கரெக்ட். காலையில வந்துட்டு வேலையை பார்ப்போம். இப்படி சுயபுராணம்லாம் பாட வேண்டாம். கரெக்ட். டேய், இன்னைக்கு என்னோட டார்கெட்டே உன்னை இங்கிருந்து விரட்டுறதுதான். மேனேஜர், என் கேபினுக்கு வாங்க. சார் சொல்லுங்க சார். உட்காருங்க. இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு? 3 மணிக்கு பாருக்கு போறோம், 5 மணிக்கு குடிச்சு முடிக்கிறோம், 6 மணிக்கு அடுத்த பார் போறோம். அங்க ஒண்ணு குடிச்சு முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க மேனேஜர். சாம்பிளுக்காக ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி சென்னையில் இருக்கிற எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் சார். ஓகே. அந்த பிரசன்டேஷன்ல என்னென்ன இருக்கணும்? சார், நம்மளுடைய ஹிஸ்டரி, நம்ம கொடுக்க போற மெனு, அது இல்லாம நம்ம கொடுக்க போற கஸ்டமைஸ் சர்வீஸோட விஷயங்கள், இதெல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் சார். எஸ் சார். கம் டு மை கேபின். ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? Come in. சொல்லுங்க சார். அது எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். என்ன பிரசன்டேஷன்? சென்னையில இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே பிரசன்ட் பண்ற மாதிரி அது இருக்கணும். சரியா? போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார்.